ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷனில் எப்படி ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணுறது டீட்டெயிலாக பார்க்கலாம். விஎஸ் கோட் போய்க்கலாம். ஓகே, நம்மகிட்ட வந்து லாஸ்ட்டாக பண்ண லாம்டா எக்ஸ்பிரஷனோட ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கிறேன். ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஏ. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் மெத்தட் எழுதணும். பப்ளிக் வாய்ட் ரன் இன்ட் ஏ. ஓகே, இப்போ நம்ம ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த வாய்டுக்கு பதிலாக இன்ட்னு போடுறேன். அதே மாதிரி இங்கேயும் வாய்டுக்கு பதிலாக நான் இன்ட்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் கீழே என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஏதாவது ஒரு டைப் நம்ம யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். நான் ஏவை ரிட்டர்ன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷன் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் நியூல இருந்து அப்படியே ஏ வரையும், நியூல இருந்து ரன் வரையும் எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த கடைசியில் ரெண்டு இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே லாம்டா எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு கோடை மட்டும் வைக்கணும். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணவே இல்லை. இன்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு, அதனால நமக்கு எந்த வேல்யூ கிடைக்கல. ரிசல்ட். ஓகே ஃபைன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, நமக்கு 5 கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு வேல்யூ ஸ்டேட் சென்ட் பண்ணுறேன். கமான் 6 சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் கமான் இன்ட் பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்ம இங்கேயும் கமான் இன்ட் பின்னு கொடுத்துக்கிறோம். இங்கே நான் ஏ ப்ளஸ் பி யூஸ் பண்ணுறேன். ஓகே ஃபைன். நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். ஓகே, நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, நம்மளால இவ்வளோதான் இந்த கூட சின்னது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம ஒன்றும் சின்னது பண்ணலாம். நம்ம ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரே லைன்ல இருக்கப்ப நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ரிட்டர்னையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ஒர்க் ஆகும் நமக்கு. இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, நமக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இதை ஒன்றும் சின்னது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். இந்த இன்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு அவுட்புட் கிடைக்குது. இதுதான் வந்துட்டு லாம்டா எக்ஸ்பிரஷன். முடிஞ்ச அளவுக்கு கோடை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி. ஓகே ஃபைன். இப்போ லாம்டா எக்ஸ்பிரஷன் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதை எங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ல மட்டும்தான் வந்துட்டு லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண முடியும். ஏன்னு சொல்றேன், இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு ரன் வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்கு நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம இங்க எழுதுவோம். இப்போ நான் இங்க ஆடுன்னு வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதையும் ஆடுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஆட்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ சப்ராக்ட் இன்னொரு புதுசாக ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கு எப்படி நம்ம இங்க எழுதுவோம், அதை வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது லாம்டா எக்ஸ்பிரஷன்ல. அதனால மட்டும்தான் வந்துட்டு லாம்டா எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ல மட்டும்தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு லாம்டா எக்ஸ்பிரஷன்னா என்ன, எங்க யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.